பிள்ளையான் கும்பலை சுற்றி வளைக்கும் புலனாய்வாளர்கள். ஊடகவியலாளர் குமணனிடம் சுமார் 7 மணித்தியாலம் விசாரணை. நல்லூர் வாழ்வெட்டு தாக்குதல் சம்பவம் அதிரடி உத்தரவு பிறப்பித்த நீதிமன்றம். தீவிரமாக்கும் சிஐடியினரின் வலைவீச்சு, பிள்ளையானின் கீழ் செயற்பட்ட துப்பாக்கிதாரிகள் விரைவில் கைது. போலீஸ் அதிகாரிகளின் ஆதரவுடன் செயற்படும் பாதாள குழுக்கள், போலீஸ் மா அதிபர் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். காவக்கச்சேரி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சங்கத்தானே மடத்தடியில் உள்ள வீட்டில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற திருட்டுச் சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது. தொடர்பான யாழ் டிவியின் விரிவான செய்திகள். பிள்ளையான் கும்பலின் கீழ் செயற்பட்ட 6 துப்பாக்கிதாரிகள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவநேசதுரை சந்திரகாந்தன் தற்போதைக்கு பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார். அவரது மாகாண நிர்வாகத்தின் கீழ் மாகாண சபை உறுப்பினராக செயற்பட்டு இனிய பாரதி என்று அழைக்கப்படும் கந்தையா புஷ்பகுமார் என்பவரும் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் பிள்ளையான் மற்றும் இனிய பாரதியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் மூலம் பிள்ளையான் கும்பலின் கீழ் செயற்பட்டு 6 துப்பாக்கிதாரிகள் குறித்து தகவல்கள் கிடைத்துள்ளன. குறித்த 6 பேரும் துப்பாக்கி கையாளுதல் தொடர்பில் மிகச்சிறந்த பயிற்சிகளை பெற்றுள்ளதுடன் கடந்த 2007 முதல் 2009 வரையான காலப்பகுதிக்குள் கிழக்கு மாகாணத்தில் நடைபெற்ற பல்வேறு குற்ற செயல்களுடன் அவர்களுக்கு தொடர்புற்றிருப்பதும் தெரியவந்துள்ளது. குறித்த நபர்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் வெகு விரைவில் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. முல்லைத்தீவு ஊடக அமையத்தின் தலைவரும் ஊடகவியலாளருமான கணபதி பிள்ளை குமணன் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் காலை 9:30 மணிக்கு அவர் முல்லைத்தீவு மாவட்டத்தின் அளம்பில் போலீஸ் நிலையத்தில் உள்ள பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவில் விசாரணைக்காக சென்றார். விசாரணைக்காக அழைக்கப்பட்ட குமணன் சட்டத்தரணி நடராசா காண்டீபனுடன் அளம்பில் போலீஸ் நிலையத்தில் உள்ள பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவில் விசாரணைக்காக சென்ற நிலையில் சுமார் 10 மணியளவில் ஆரம்பித்த விசாரணை சுமார் 7 மணித்தியாலங்களாக தொடர்ச்சியாக இடம்பெற்று சற்று முன்னர் நிறைவடைந்துள்ளது. யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட வாழ்வெட்டு தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 5 சந்தேக நபர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். நல்லூர் பகுதியில் நேற்று இரவு பொதுமகன் ஒருவர் மீது வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. சம்பவம் தொடர்பில் 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வாழ்வெட்டு தாக்குதலில் காயமடைந்தவர் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் யாழ்ப்பாணம் நீதவான் முன்னிலையில் குறித்த சந்தேக நபர்கள் இன்று பிரசன்னப்படுத்தப்பட்ட போது எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். பல குற்ற சம்பவங்களில் பிள்ளையான் எனப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசதுரை சந்திரகாந்தனின் கீழ் பணியாற்றியதாக கூறப்படும் மேலும் 6 துப்பாக்கிதாரிகளை கைது செய்வதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக அரசு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் மற்றும் இனிய பாரதி எனப்படும் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் புஷ்பகுமார் ஆகியோரிடம் நடத்தப்பட்ட நீண்ட விசாரணைகளின் போது இந்த குழு பற்றிய தகவல்கள் தெரியவந்துள்ளன. இந்த இருவரும் வெளிப்படுத்திய தகவல்களின் அடிப்படையில் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட 2 நபர்கள் கடந்த வாரம் மட்டக்களப்பு மற்றும் கொழும்பின் வாழைத்தோட்டம் ஆகிய பகுதிகளில் வைத்து கைது செய்யப்பட்டனர். 2007-2008ஆம் ஆண்டு காலகட்டத்தில் பிள்ளையானின் தலைமையிலான ஆயுத குழு மட்டக்களப்பு மாவட்டம் மற்றும் கிழக்கு மாகாணத்தில் அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களை கொலை செய்தமை, கடத்தியமை மற்றும் காணாமல் போக செய்தமை தொடர்பான குற்றங்களில் ஈடுபட்டமை தொடர்பான தகவல் தற்போது வெளியாகியுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள தகவல்களை மேற்கோள் காட்டி குறித்து அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. பாதாள உலகக்குள் நடவடிக்கைகளை ஒடுக்குவதற்கு தற்போதுள்ள அமைப்பை விட சிறந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்தார். கண்டியில் இன்று மகாநாயக்க தேரர்களை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இவ்வாறு கூறினார்.
முப்படைகள் மற்றும் பொதுமக்களின் ஆதரவுடன் இந்த குற்றங்களை அடக்குவதற்கு தாம் பணியாற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார். சில பாதாள உலக குழு நடவடிக்கைகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் சில அரசியல் ஆசீர்வாதங்களையும் சில போலீஸ் அதிகாரிகளின் ஆதரவையும் பெற்றுள்ளதாகவும் போலீஸ் மா அதிபர் சுட்டிக்காட்டினார். சட்டத்தை நிலைநாட்டுவதில் எந்த அரசியல் செல்வாக்கும் இல்லை என்றும் அரசியல் சூழல் மிகவும் நன்றாக உள்ளது என்றும் கூறிய போலீஸ் மா அதிபர் எந்த ஒரு குற்றத்தையும் மறைக்கவோ அல்லது புறக்கணிக்கவோ தன்னிடமிருந்து ஒருபோதும் உத்தரவுகள் வராது என்றும் கூறினர். சாவகச்சேரி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சங்கத்தானே மடத்தடியில் உள்ள வீட்டில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற திருட்டுச் சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில், நேற்று முன்தினம் இரவு வீட்டில் யாரும் இல்லாத வேளை வீட்டில் இருந்த தொலைக்காட்சி உள்ளிட்ட பொருட்கள் திருடப்பட்டுள்ளதாக நேற்று முன்தினம் இரவே வீட்டு உரிமையாளரால் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் துரித கதியில் விசாரணைகளை ஆரம்பித்த சாவகச்சேரி போலீஸ் நிலைய போதைப்பொருள் மற்றும் குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸ் உப பரிசோதகர் மயூரன் தலைமையிலான குழுவினர் நேற்று இரவு குடத்தனை பொற்பதி பகுதியில் உள்ள வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த திருடப்பட்ட பொருட்களுடன் அதே பகுதியை சேர்ந்த 24, 28 வயதான 2 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் மேலதிக விசாரணைகளின் பின்னர் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர்.